கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் மிகுந்த வருத்தத்தோடும் துக்கத்தோடும் வேதனையோடும் அமர்ந்து இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிறீர்களோ? என்னுடைய துக்கத்தின் முடிவு என்ன என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களோ? இன்றைக்கும் அதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். துக்கப்படுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் யோசிக்கலாம், இன்னும் துக்கமா? இதுவே என்னால் தாங்க முடியவில்லை, இந்த வேதனையை என்னால் கடந்து வர முடியவில்லை, என் வாழ்க்கை அப்படியே நின்று போன நிலையில் இருக்கிறதே, நான் மீண்டும் துவங்குவதற்கே ஆண்டவர் பலன் தேவை, ஆனால் ஆண்டவரும் துக்கப்பட சொல்லுகிறாரா என்று யோசிக்கிறீர்களோ? ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, வேதத்தில் 2 விதமான துக்கத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அது என்ன? அப்படிப்பட்ட துக்கத்தை நாம் அடைய வேண்டுமா இல்லையா என்பதைத்தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கேதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இங்கே 2 விதமான துக்கத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கேற்ற துக்கம், அதாவது காட்லி சாரோ. இன்னொன்று லௌகீக துக்கம், வேர்ல்ட்லி சாரோ. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த 2 துக்கத்தில் நீங்கள் எந்த துக்கத்தோடு இருக்கிறீர்கள்? ஆண்டவரை குறித்தும் ஆண்டவருடைய ஜனங்களை குறித்தும், என் தேசம் இப்படி அழிந்து கொண்டிருக்கிறதே, என் தேசத்திற்காய் நான் திறப்பிலே நிற்க வேண்டும், இவ்வளவு ஆத்துமாக்கள் இன்னும் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறார்களே, அவர்களுக்காக நான் எழும்ப வேண்டும் என்று அப்படிப்பட்ட துக்கம் இருக்குமானால், ஒருவேளை நீங்கள் ஊழியங்களை செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால், என்னுடைய ஊழியத்தில் ஒரு வளர்ச்சியே பார்க்க முடியவில்லையே, நானும் எத்தனையோ ஜபங்களை வைக்கிறேன், எத்தனையோ காரியங்களை என் சக்திக்கு மீறி பிரயாசப்படுகிறேன், ஆனால் ஜனங்களின் எண்ணிக்கை அதிகமாகவில்லையே என்ற துக்கம் இருக்கிறதா? இப்படிப்பட்ட துக்கம் நல்லது. அது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் மாத்திரம் அல்ல, நீங்கள் எந்த காரியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ அவற்றில் மகிமைப்பட அந்த துக்கம் ஏதுவாயிருக்கும். ஆனால் அடுத்து ஒரு துக்கம் சொல்லுகிறது, லௌகீக துக்கம். இன்றைக்கு அநேகருக்கு தேவனுக்கேற்ற துக்கத்தை விட என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, என்னுடைய பிள்ளைகளின் நிலைமை என்ன, எப்படி நான் இவற்றை சமாளிக்க போகிறேன், இன்னும் என்னை சுற்றி இத்தனை வேதனையான காரியங்கள் இருக்கிறதே, அவர்கள் என்னை இப்படி சொல்லிவிட்டார்களே, இவர்கள் என்னை இப்படி நினைத்து விட்டார்களே, நான் உண்மையாய்த்தானே இருந்தேன், நான் ஆண்டவரிடத்தில் கேட்டுத்தானே எல்லாவற்றையும் செய்தேன், பின்ன ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது? ஆண்டவரும் என்னை புரிந்து கொள்ளவில்லையோ, அவரும் என்னை துக்கப்படுத்துகிறாரோ என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ? எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த துக்கம் வீணான துக்கம் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அது உங்களை எங்கே கொண்டு போய் விடுமாம் தெரியுமா? மரணத்தில் போய் கொண்டு போய் விடும். ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, வயதானவர்களை பாருங்கள், அவர்களுக்கு பலன் கொஞ்சம் இருக்கும், உண்மைத்தான். ஆனால் அவர்களுடைய நினைவு எல்லாம் எப்படி இருக்கும் என்றால், நான் படுத்த படுக்கையாய் ஆகிவிட்டால் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் பாரமாகி விடுவேனே, அப்படி நான் ஒருபோதும் இருந்துவிடக் கூடாது என்று சில பேர் அந்த காரியங்களை நினைத்தே அவர்கள் இறந்து போவதை கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தின் காரியத்திற்காக துக்கப்படுவதை நிறுத்துங்கள். என் நண்பர்கள் என்னை விட்டு போய்விட்டார்களே, நான் மலை போல நம்பினவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்களே, நான் இதை எல்லாம் செய்யலாம் என்று நினைத்திருந்தேன், ஆனால் நேரம் இல்லாமல் போய்விட்டதே என்று நீங்கள் எந்தெந்த காரியங்களை குறித்து துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியம்தான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். நீங்கள் ஆண்டவருக்கேற்ற துக்கத்தை அடைவீர்கள் என்று சொன்னால் மகிமையையும் கனத்தையும் பெரிதளவில் பார்ப்பீர்கள். ஆனால் இந்த உலகம் சம்பாதிக்க வேண்டும், வீடு வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும் என்று இந்த உலகத்தின் காரியங்களில் உங்களுடைய கண்களை அலைய விடுவீர்கள் என்று சொன்னால் அந்த துக்கம் கனத்தை அல்ல, மரணத்துக்கு ஏதுவாய் நம்மை நடத்திவிடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த நாளில் எப்படிப்பட்ட துக்கத்தோடு இருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆண்டவருக்கேற்ற துக்கம் இருக்குமானால் நன்றி செல்லுங்கள். ஆண்டவரே, இந்த துக்கம் எனக்குள் அதிகரிக்கட்டும் என்று செபியுங்கள். ஒருவேளை ஆண்டவரை கேட்க துக்கம் இல்லாமல் என்னுடைய வீடு, என்னுடைய பிள்ளைகள், நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று சுயநலமாய் உலகத்தின் காரியங்களுக்காக நீங்கள் துக்கம் அடைந்து இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவரே, இந்த துக்கத்திலிருந்து என்னை மாற்றி தேவனுக்கேற்ற துக்கத்தில் என்னை கொண்டு போய் விடும் என்று செவியுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார்.
கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.